இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம் என்ன, அதுபோல் எல்லா காய்கறி நிலவரம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதை விட முக்கியமானது பூண்டு ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க, ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வாங்க எல்லா டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட டிப்பரு நாட்டு பொடி தக்காளி 300 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவே லோக்கல் பந்தல் தக்காளி தெளிவு 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா மார்க்கெட் நிலவரம் ஆகுது. அதுவே வெளியூர் தக்காளி அதிகபட்சமே 550 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலிருந்து அதிகபட்சமே 45 ரூபா தான் மார்க்கெட் நிலவரம். வாங்க போன வாரம் 100 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்த கத்திரிக்காய் இன்னைக்கு வரி கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாயும், அதுவே பவானி கத்திரிக்காய் 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாயும் மார்க்கெட் நிலவரம் ஆகுது. பெரிய வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30 ரூபா அதே நிலவரம் தான் தொடருது. உருளைக்கிழங்கு ரேட்டு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சாதா உருளைக்கிழங்கு 16 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும், ஊட்டி உருளைக்கிழங்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா 45 ரூபாயும் மார்க்கெட் நிலவரம் ஆகுது. சின்ன வெங்காயம் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 35 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 40 ரூபா 45 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் நிலவரம் ஆகுது. போன வாரம் கிலோ 60 ரூபா வித்துக்கு இருந்த புடலங்காய் இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 35 ரூபா தான் மார்க்கெட் நிலவரம் ஆகுது. அடுத்து பீக்கங்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா குறையலை, கிலோ 60 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. பாவக்காய் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கிலோ 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா மார்க்கெட் நிலவரம் ஆகுது. போன வாரம் வரைக்கும் 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்றுக்கு இருந்த அவரைக்காய் இன்றைக்கி நிலவரம் ரொம்பவே குறைஞ்சிச்சு, கிலோ 50 ரூபா மார்க்கெட் நிலவரம் ஆகுது. கேரட் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுவே பீன்ஸ் நிலவரம் கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயும், வெண்டைக்காய் நிலவரம் கிலோ 50 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து காய்கறி நிலவரம் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேரக்காய் கிலோ 25 ரூபா போய்கிட்டு இருக்கு, அது பெருசாக மாற்றம் இல்லை. பீட்ரூட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும், ஊட்டி பீட்ரூட் 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. முள்ளங்கி நிலவரம் பெரிய மாற்றம், ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30 ரூபா வரைக்கும் மார்க்கெட் நிலவரம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து கோவக்காய் நிலவரம் பார்ப்போம். கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. மஞ்சள் பூசணி வரத்து அதிகமாகவே இருக்குது, கிலோ வந்துக்கிட்டு 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பூண்டு நிலவரம் பார்ப்போம். ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக்காயிருவீங்க. இமாச்சல் மலை பூண்டு வரத்து சுத்தமாகவே நின்றுச்சு, கிலோ பொடி பூண்டே 200 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 260 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஊட்டி பூண்டு சீசன் இனிமேல் தான், அப்போ தான் கம்மியாகும். நாட்டு பூண்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிது, 70 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 85 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இஞ்சி புது இஞ்சி 50 ரூபாயும், பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி 70 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. பச்சை மிளகா வரத்து அதிகரிச்சனால ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. தேங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு தான், 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட் நிலவரம் ஆகுது. எலுமிச்சம்பழம் கிலோ 60 ரூபாயும், சுரக்காய் நிலவரம் 8 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 20 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. மாங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து சுத்தமாகவே இல்லை, கிலோ 100 ரூபா போய்கிட்டு இருக்கு. அதுவே குண்டுக்காய் கிலோ 60 ரூபா போய்கிட்டு இருக்கு. குடமிளகாய் கிலோ 50 ரூபாயும், பஜ்ஜி மிளகாய் கிலோ 60 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த கத்திரிக்காயை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இது பாம் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, இது கிலோ 40 ரூபா போய்கிட்டு இருக்கு. அடுத்து மொச்சை நிலவரம் பார்ப்போம். கிலோ 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் தெளிவை பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. மொச்சை வரத்து பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட்டில் நல்லா தெளிவாகவே இருந்துச்சு. காய் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா காயுமே தெளிவாக தான் இருக்குது. நெல்லிக்காய் பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 45 ரூபாயிலேருந்து 50-55 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பச்சை பட்டாணி காய் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 40 ரூபாயிலேருந்து கிலோ 50 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுவே கருணக்கிழங்கு நிலவரமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கிலோ 40 ரூபாயும், சேனக்கிழங்கு கிலோ 40 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நிலவரமும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, கிலோ 40 ரூபா போய்கிட்டு இருக்கு. சக்கரை வள்ளிக்கிழங்கு கிலோ 40 ரூபாயும், மரவள்ளிக்கிழங்கு கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அடுத்து சோளக்கருது நிலவரம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா ஒரு பீஸ் நிலவரம் ஆகுது. ஸ்வீட் கார்ன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு மார்க்கெட்டில் 20 ரூபா ஹோல்சேலே அசலாயிரும். காலிஃப்ளவர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 35 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் ரேட்டு. பப்பாளி ரேட்டை பொறுத்த வரைக்கும் கிலோ 25 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30-35 வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. கீரை நிலவரம் பார்த்தீங்கன்னா பனிக்காலங்கிறனால கருவேப்பிலை தவிர மீது எல்லாமே ஓரளவு சீராகவே வந்துக்கிட்டு இருக்குது. கீரை 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா அதிகபட்சம் போய்கிட்டு இருக்கு. மல்லித்தலை கட்டு 10 ரூபாயும், புதினா கட்டு 8 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. கருவேப்பிலை ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க, கிலோ 90 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. மல்லிகை கடையில் எப்படி தான் ஓசி கொடுக்குறாங்களோ. இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.